பரமேஸ்வரி டெம்பிள் வெங்கச்சான். இந்த இடம் பேர் என்ன வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேற்றுவார் சாமி. பாருங்கள், யாரும் கும்பிட்டுவாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே இங்கே ஓடி வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு ஐயர் ஏதோ. ஹாய், வெல்கம் டு ட்வின் ஃபேக்ட்ரி. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஏன்னா சில பல காரணத்துனால. சரி, இன்றைக்கி நம்ம என்னத்துக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம்னா, இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு வர போகிறோம். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா, எங்கடா இருக்குது? பரமநாளா. இந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கோயில்னு அண்டமானில் எல்லாருக்கும் ஃபேமஸ்ஸு. அங்காள பரமேஸ்வரி கோயில்னு நினைக்கிறேன். இல்லைடா அதுதானே? இப்போ வந்து இங்கே ஏன்டா வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து எங்கள் சித்தி வீடு கிடா வெட்டுறாங்க. அதுக்காக சோறு திங்க வந்திருக்கோம். ட்வின் ஃபேக்டரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை டச் பண்ணிடுங்க. சரி, எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. வாங்க போகலாம். அதுதான் மெயின் ரோடு. அங்கே தான் பஸ் வரும். இங்கேயும் டயங்க ஊரில் மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி தான். ப்ரைவேட் பஸ் இல்லை, கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான் இருக்குது. சரியா? இப்படியே போனால் அந்த கோயிலுக்கு போகலாம். வாங்க, உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க, எல்லோரும் ஒன்றா போவோம். சரிங்களா? போகிற வழியிலே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்ட்டு நல்லா இருக்குது. இயற்கையெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஒத்தடி ரோடு ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கா. அந்தமான் வந்து எல்லோரும் நினச்சிருப்பீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரி, பில்டிங்காக இருக்கும். அப்படிலாம் இல்லை. அண்டமான் எப்படா இருக்கும்? ரொம்ப காட்டு இடம்னா மலைப்பிரதேசம், ஃபாரஸ்ட்டு. அப்படி இன்னொன்று என்னென்னா, அண்டமானில் பார்த்தீங்கன்னா அந்த மாடு ஆடு அதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. வீட்டுக்கு இங்கே வளர்ப்பாங்க. ஏன்னா இது வில்லேஜ் ஏரியா இல்லையா? உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி போக போக ஆடு மாடு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வந்து பாருங்கள், ஆடுலாம் இருக்குது. எங்கே இருக்குது ஆடு? இந்த ஆடு எல்லாமே இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறையா பேர் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேறு. அப்போலேருந்து இப்படி தான் இருக்கும். முதல்ல வந்து டின்னு இருக்கும், கீழே வந்து கட்டில் அடிச்சுப்பாங்க. இப்போ வந்து செங்கல் வச்சு அப்படி கட்டியிருக்காங்க. இந்த பரமநாளா என்ட்ரிங்லேயே ஒரு கோயில் இருக்குங்கண்ணே. இது வந்து ஸ்ரீ சக்தி கற்பக விநாயகர் சின்ன கோயில். இதை தொடர்ந்து இப்படி மேலே போயிட்டு இங்கிட்டு போனால் கோயில் வந்துடும். பரமநாளா கோயில். துளி மழை விழுந்துருக்கு. நல்லா இருக்குது கிளைமேட் இன்னைக்கு. பரவாயில்ல. பழைய தடையில் தாண்டு இதுதான் இங்கே எவ்வளோ கோயில். பரமநாளா கோயில் ஸ்ரீ சக்தி அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். அண்டமான் ஃபேமஸ் டெம்பிள். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள். 3 டெம்பிள் இருக்குது அண்டமானில் ஃபேமஸ்ஸு. ஒன்று வந்து அஷ்டினாபாத் ஃபஸ்ட்டு, 2வது வந்து ஜிரிகட்டான்ல, 2வது ஜிரிகட்டானு, அதுக்கப்புறம் இந்த கோயில். ஏன் இது ஃபேமஸ்னால் சொல்கிறேன் போக முன்னாடி வீடியோவில். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த விலாகை சுற்றி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கோயில் ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு கோயில் சுற்றி காட்டுற நேரம் இருக்குது. இது என்ன இடம்னா, இது தான் பூக்குழி தீ மிதிப்பாங்க. திருவிழா வரும், அப்போ வந்து தீ மிதிச்சாங்க. இங்கேருந்து தீ மிதிப்பாங்க, அப்படியே உள்ளே போவாங்க கோயில். இதுதான் அங்கே உள்ள பரமேஸ்வரி கோயில் என்ட்ரன்ஸ். அவங்க உள்ளே போய் காட்டுற. மழை வருது, ஓடு. கோயிலை சுற்றி காட்டப்போம். அங்கால பரமேஸ்வரி கோயில் நல்லா அமைதியாக இருக்குது கோயில். இங்கே என்ன மெயினுக்கு வராங்கன்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே இங்கே ஓடி வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு ஐயர் ஏதோ பண்ணுவாங்க, முட்டு போட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவரே விரட்டுவார், பின்னாடி கூட்டிகிட்டு வருவார். இந்த மூலையில் வந்து வேப்பில் வச்சு அடிப்பார். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பண்ணுவார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது எப்பயாச்சும் வந்தேன்னா நம்ம அப்போ அவங்களுக்கு காட்டுறேன். வந்து சும்மா மேலே ஆப்பில் நான் வந்திருக்கேன், நீங்களும் பாருங்கன்ட்டு அவங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டு நான் வந்து நம்ம தம்பியும் கூட தான் வந்தோம். இப்போ வந்து கோயில் பெரிய கோயில் தான், சின்ன கோயில் தான். ஒரு சாமி சிலை இருந்துச்சு, ஒரு கருப்பசாமி கோயில், அப்புறம் மண்டபம். அங்கே தான் சாப்பாடு கிடா வெட்டினாலும் சரி, இந்த கோயில் திருவிழாவும் சொல்லி அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க. இப்போ நான் வந்து நடை சாத்தியிருக்கு. டைம் வந்து எவ்வளோனா 1 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. அதனால் நடை சாத்தியிருக்கு. அங்கே கருப்பசாமி என்ன காட்டுறேன். கருப்பசாமி கோயில் வந்து திறந்துருக்கும். கருப்பசாமி கோயில் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது வந்து ஆஃபீஸ் கவுண்ட்ரு. இப்போ வந்து உங்களுக்கு அது அங்காள பரமேஸ்வரி கோயில் வந்து அங்கே இருக்குது. அதை காட்டி முடிச்சுட்டு அப்படியே நேராக இங்கே வந்தீங்கன்னா இது வந்து கருப்பசாமி கோயில். தெரியுங்களா? உங்களுக்குள்ளே சாமி காட்டுறேன். அது காட்ட முடியல, இது காட்டலாம். ஏன்னா கிரில் போட்டிருக்காங்க. சாமி காட்டுறேன் பாருங்கள், யாரும் கும்பிட்டுவாங்க. என்ன வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேற்றுவார் சாமி. அதனால தான் இவங்களுக்கும் வேண்டுதல் நிறைவேற்றினால இங்கே உங்களுக்கு வந்து கிடா வெட்டியிருக்காங்க இன்றைக்கி. எவ்வளோ கிடா அதெல்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் டக்குன்ட்டு. சரிங்களா?
வந்து நாங்கள் கறி சோறுலாம் சாப்பிட்டு வயிறு ரொம்பி கிளம்பிக்கிருக்கோம் வீட்டுக்கு. வாங்க புலம். அண்டமலை சுற்றியும் கடல் தான் இருக்குது. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல நிற்கிறோம் பாருங்கள். கேட்குதா உங்களுக்கு? சுற்றி காடு தான். இதுதான் அண்டமான். அண்டமான் வந்து ஒரு காட்டு ஏரியா. அந்த வெளிநாடு ஃபாரின் அந்த மாதிரிலாம் இல்லை. அண்டமான் அண்டமான் ஒரு சென்னை மாதிரி, மினி இந்தியா மாதிரி. வில்லேஜ்லலாம் இருக்குல்ல, ஒரு மலை பிரதேசம் அந்த மாதிரி. நல்லா இயற்கையான இடம். எல்லா இடத்துலையும் பச்சை பச்சைன்னு இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாதிரி நீ எங்கே தான் போனாலும் ஒரு அண்டமான் வந்து ஒரு 10 வருஷம் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி ஒரே இடத்துல தான் வரணும். ஏன்னா வேறு எங்கேயும் இடம் இல்லை. வேறு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் வண்டியில் போக முடியாது. பெரி இருக்கும், இல்லாட்டி போட் இருக்கும், அதில் தான் போக முடியும். இப்போது நம்ம கோயில் வந்திருக்கோம். இந்த பர்மநாத கோயில் வந்தோம் இல்லையா? பர்மநாத கோயில் முன்னாடியே உங்களுக்கு கடல் தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். இதுதான் ரோடு, சரிங்களா? இப்படியே உள்ளே போனோம். போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போய்க்கிருக்கோம். இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பாருங்கள், இதுதான் லொக்கேஷன் அண்டமான்ட்டு. ஜூம் பண்ணி காட்டிடுறேன். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி டெம்பிள், ரெங்கச்சான். இந்த இடம் பேர், போட் பேர் அண்டமான். அதுக்கு முன்னாடியே பாருங்கள் கடல். ஃபுல்லாக கண்ணுக்கு எட்டின அளவுக்கு கடல் தான். பாருங்கள், தெரியுதா? கண்ணுக்கு எட்டின அளவுக்கு கடல் மட்டும்தான் தெரியுது. ஒரு ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அண்டமான். அப்புறம் இதுதான் அண்டமான் ஹைவே மாதிரி. வண்டி சல்லுன்னு போயிட்டு வரோம். இப்போ உங்களுக்கு கடல்லையும் போய் காட்டுறேன். வாங்க, கடலுக்கு அங்கிட்டு போய் காட்டுறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு பார்த்து ரசிச்சுட்டு போங்க நீங்கள். வா. அண்டமானில் வந்து எல்லா இடத்துலையும் பீச் தான் இருக்கும். சுற்றி போனீங்கன்னா அங்கங்கே ஒரு பீச் பேர். இது பீச் பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்மநாள பீச். ஏன்னா பர்மநாள கோயில் இருக்குல்ல, அதனால் பர்மநாள பீச். இது கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பிட்னாபாத் பீச் இருக்குது. அங்கே தான் மோஸ்ட்லி டூரிஸ்ட்லாம் வந்துட்டு சாயா குடிக்கிற இடம். இப்போ வந்து தண்ணி வந்து ஏற்றமல்ல, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இந்த பவளப்பாறை வந்து கடலுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? இந்த செத்ததுக்கப்புறம் இப்படி கடல் அண்டமானில் நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டமான் எல்லா பீச் போனீங்கன்னா இந்த பவளப்பாறைனா பாருங்கள். இதெல்லாம் பவளப்பாறை தெரியுதா? இது ஃபுல்லாக இதெல்லாம் செத்து போச்சு. இதெல்லாம் உயிரோடு இருக்கும் தண்ணிக்குள்ளே, ஒரு செடி மாதிரி. இது பாருங்கள், நண்டுலாம் இருக்குது. குட்டி நண்டு தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்கள், இது வந்து சிப்பி இல்லை, இதுக்குள்ளே நண்டு இருக்குது. இது பாருங்கள், கையில் வைப்பேன் பாருங்கள் தெரியுதா? நகருது. இதுதான் அண்டமான் பீச். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுற்றி கட்டியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன். ஒரு கம்பேக் வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க இது, சரிங்களா? நீ போக எல்லா இடத்துக்கும் போகிறேன். எல்லா இடத்துக்கும் போய் உங்களுக்காக மெயினாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், சரிங்களா? நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்காக என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆட்சி முடிக்கிற முன்னாடி இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நகண்டுக்கு இருக்குது பாருங்கள், தெரியுதா? இது ஃபுல்லாக நண்டு, குட்டி நண்டு. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. சொல்லுங்கள், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் பண்ணி வைங்க. ஷேரும் பண்ணி பார்க்கணுன்னா அண்டமான் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா என் சேனலை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. அண்டமானை பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அண்டமான் எப்படி தான் இருக்குன்ட்டு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, சரிங்களா? வந்து ஜீப் வந்துருச்சு, நாங்கள் போகிறோம். பாய் கிளம்பிட்டோம்.